ஸோ ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் டிஸ்கஷன்ஸ் தான் இந்த செமஸ்டர் பற்றி தான் என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த செமஸ்டர் பற்றின ஓவர்வியூ, இதில் என்னென்ன இருக்குது, இது எல்லாம் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போது நான் உங்களுக்கு வந்து செமஸ்டரில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த தடவை எல்லாமே கோர் சப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது. இதில் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து ப்ராஜெக்ட் தான். 7 hours கொடுத்துருக்காங்க, அலாட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதுக்கு வந்து 7 credits. ஸோ இந்த 7 credits நம்ம வாங்கும்போது கம்ப்ளீட்டாக நம்மளோட சிஜிபிஏ வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ப்ராஜெக்ட்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம். அதுக்கு வந்து 6 hours அலாட் பண்ணியிருக்காங்க, 4 credits. ஸோ லிட்ரரி கிரிட்டிசிசம் பற்றின ஓவர்வியூ வந்து நான் வீடியோட போக போக சொல்கிறேன். கெனடியன் அண்ட் ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர், இது ரெண்டுமே வந்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் அமெரிக்கன் ஆஃப்ரிக்கன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதில் பெருசாக ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறமா அதிகமான வெயிட்டேஜ் லிட்ரரி கிரிட்டிசிசம்க்கு அப்புறமா அதிகமாக வெயிட்டேஜ் இருக்கிறது வந்து ஃபேண்டசி லிட்ரேச்சர் தான். ஸோ இதில் வந்து 5 hours அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து ஃபேண்டசி லிட்ரேச்சரோட சிலபஸ் தான். 6 poems கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 2 units வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஷனுக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபேண்டசி லிட்ரேச்சர் வந்து ஓரளவுக்கு வெயிட்டேஜ் இருக்க சப்ஜெக்ட், அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து குளோபல் லிட்ரேச்சர் ஆர் லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜி. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னங்கிறத பற்றினா 2 இதை பற்றினா ஒவ்வொரு ஜென்ரல் இன்ட்ரொடக்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ அடுத்ததான் என்னோடய பர்ஸ்பெக்டிவ்ஸ். இப்போ நம்ம 6th செமஸ்டரில் இருக்கோம். இந்த கோர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய டேக்அவே என்னங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ப்ளஸ் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணுறப்போ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்னன்றது தான் வந்து நான் ஒரு 5 points ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து டொமைன் ஆஃப் லிட்ரேச்சர். இப்போ லிட்ரேச்சர் பொறுத்தளவில் நிறைய டொமைன்ஸ் ஆர் டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். பட் டொமைன்ஸுங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹெட்டிங்ஸ் மாதிரி. இப்போ அமெரிக்கன் லிட்ரேச்சர் இருக்குது, ஆஃப்ரிக்கன், ஆஸ்திரேலியன், கெனேடியன் சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் இருக்குது. அதுக்குள்ளேயும் வந்து நம்மளால் வந்து வேரியஸ் ஜான்ராஸில் வந்து லிட்ரேச்சர் பார்க்க முடியும். ஸோ அந்த இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது ஓகே, இது வந்து அமெரிக்கன் தான், இப்போ இது அமெரிக்கனில் இது வந்து ஒரு த்ரில்லர், இது வந்து மிஸ்ட்ரி, இது வந்து ஹாரர் அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது என்ன டொமைன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஒர்க்கை வந்து பார்த்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து கான்டெக்ஸ்ட். இது வரைக்கும் நம்ம எப்படினாலும் படிச்சிருக்கலாம். பட் இந்த செமஸ்டரில் வந்து நீங்கள் ஒரு ஒர்க் எடுக்கிறீங்க, ஒரு போயட்ரியோ ஒரு ஷார்ட் ஸ்டோரியோ எதுவாக இருந்தாலும் அதோட கான்டெக்ஸ்ட் தெரியாமல் அதை வந்து படிக்காதீங்க. இப்போ கான்டெக்ஸ்ட் இந்த சென்ஸ், இப்போ இதை எழுதியிருக்காங்க அப்படின்னா இது எந்த பீரியடில் எழுதியிருக்காங்கங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இப்போது பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கிறப்போ இப்போ இந்த இதை வந்து 1600s எழுதுறாங்க அப்படின்னா 1600s இங்கிலீஷ் சொசைட்டியில் என்ன நடந்தது, என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் நடந்தது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த ஈவெண்ட்ஸ்க்கும் இந்த ஒர்க்குக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் ஏதாவது இருக்கா, இம்பேக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது வந்து பாருங்கள். அந்த இம்பேக்டை அந்த ஆத்தர் என்ன மாதிரியெல்லாம் வந்து அந்த டெபிக் பண்ணியிருக்காங்க, போர்ட்ரே பண்ணியிருக்காங்கங்கிறத நீங்கள் செக் பண்ணுறப்போ அந்த ஒர்க்கே வந்து வித்தியாசமாக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அதனால் அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு ஒரு ஒர்க்கை பார்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் லேர்னிங் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ப்ராஜெக்டில் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹேபிட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களால் வந்து அதை எஃபெக்டிவாக பண்ண முடியும். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து ப்ராக்டிசஸ் அண்ட் ஹேபிட்ஸ். இது வந்து உங்களுக்கு ஜென்ரலாக நம்ம படிக்கிறப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரியை தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடும், சம்மதியை பார்த்துட்டு அப்படியே எழுதிடும். நான் உங்களை ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது வந்து, அதாவது புக்கையே ரீட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரீட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் நீங்கள் டைம் இல்லை, இல்லாட்டி உங்களுக்கு வேறு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக அதை வந்து கெயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நான் எப்படி பண்ணலாங்கிறத சொல்கிறேன். இப்போ ஒரு ஆத்தர் வந்து நார்த் லண்டன் பற்றி எழுதுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. நார்த் லண்டனில் இந்த கேரக்டர் வாழ்கிறாங்க, இந்த கேரக்டருக்கு இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறது ஜென்ரலாக ஸ்டோரியில் கொடுத்துருக்க விஷயம். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உண்மையிலே நார்த் லண்டன் வந்து எந்த பார்ட் ஆஃப் இதில் இருக்குது, யூகேயில் இருக்குது, அந்த இடத்துல பீப்புள் என்ன மாதிரியான பீப்புளெலாம் வாழ்கிறாங்க, இப்போது அந்த இடத்தோட பேர் என்ன, அந்த இடத்துல என்ன ஆக்சென்ட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இடத்துல இருக்க கல்ச்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறப்போ ஓகே, நீங்கள் நார்த் லண்டன் போகாமலே நார்த் லண்டன்லாம் இப்படி தான் இருக்கும், ஜென்ரலாக உங்களுக்கு நார்த் லண்டன் பற்றி தான் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த விஷயம் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கான்டெக்ஸ்ட்டும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த கான்டெக்ஸ்ட்டை பண்ணுறது தான் நான் ப்ராக்டிஸ் அண்ட் ஹேபிட்ஸில் போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது வந்து
ஹவு டு அப்ரோச் அண்ட் நாட் ஸ்டடி. ஸோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு படிக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூஆர் இன் அ ராங் பாத் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். லிட்ரேச்சரை என்றைக்குமே படிக்காதீங்க, அதை அப்ரோச் பண்ணுங்கள். இட் இஸ் சம்திங் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க வேண்டியது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது. அண்ட் அதை வந்து நம்ம இதுதான் அப்படிங்கிறது தான் தெரியணும். இது வந்து ஓகே, இதெல்லாம் படித்து ஒரு எழுதக்கூடிய விஷயமே வந்து கிடையாது. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக இருக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் தேடி எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட கான்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரி, உங்களுக்கே ஒரு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு உங்களோட டிஃப்ரென்சஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் சப்ஜெக்ட்ஸ் பற்றின ஓவியஸ் கொடுப்பேன். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம். இப்போ லிட்ரரி கிரிட்டிசிசம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சைடு இருக்கிறப்போ, கிரிட்டிசிசம்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் இஸ் மேக்கிங் காமெண்ட்ஸ். ஒரு ஒர்க் இருக்குன்னா அந்த ஒர்க் வந்து இந்த மாதிரி எழுதுறது, இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இருக்கிறது தான் வந்து கிரிட்டிசிசம். இது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் வந்து கிரிட்டிசிசம். ஸோ அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அந்த டெக்ஸ்ட்டில் எது இம்பார்ட்டண்டான மேட்ரா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு லிட்ரரி கிரிட்டிசிசம் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா டெக்ஸ்டுவல் எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் நோட் பண்ணலாமா வேண்டாமா, இது நோட்டபிளான விஷயமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கும் வந்து கிரிட்டிசிசம் ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம உலகத்தை பார்க்குறது வந்து, அதாவது இந்த சென்ஸ் நான் டெக்ஸ்ட் வழியாக சொல்கிறேன், அதுக்கு வந்து கிரிட்டிக்கல் லென்ஸ் வச்சு பார்க்குறப்போ, அந்த கிரிட்டிசிசம் வச்சு பார்க்குறப்போ வந்து அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அது என்னங்கிறத நம்ம படித்து பார்க்கும்போது தான் நமக்கு அது புரியும். இது வந்து நான் போக போக லிட்ரரி கிரிட்டிசிசம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது எப்படி பண்ணுறேங்கிறதையும் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில். அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் வந்து நம்ம வந்து லிட்ரரி கிரிட்டிசிசம் படிக்கிறோம். அண்ட் லிட்ரஸி வெர்சஸ் கிரிட்டிக்கல் லிட்ரஸி, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். லிட்ரஸி அப்படிங்கிறது எழுத படிக்க தெரிகிறது. கிரிட்டிக்கல் லிட்ரஸி அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் வந்து இந்த கிரிட்டிக்கல் லிட்ரஸி. அதாவது எப்படின்னா, ஒரு விஷயத்தை ஜென்ரலாக ரீட் பண்ணுறதுக்கும் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கா, இதைத்தான் இவங்க சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை ரீட் பண்ணுறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ஸோ அதை தான் வந்து கிரிட்டிக்கல் லிட்ரஸின்னு சொல்கிறோம். அதை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து கெனேடியன் அண்ட் ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சர். ஸோ இதில் வந்து ஜென்ரலாக நம்ம அமெரிக்கன் அண்ட் ஆஃப்ரிக்கன் எப்படி ஃபாலோ பண்ணணுமோ, மற்ற லிட்ரேச்சர்ஸ்க்கு எப்படி ஃபாலோ பண்ணணுமோ அதே மாதிரி தான். கோர் கான்செப்டை தெரிஞ்சுக்கணும். இந்த ஒர்க் வந்து எந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு டைப் ஆஃப் ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் வந்து ஜஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயமா தெரிஞ்சாலும் அதோட லிட்ரேச்சருக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போது நான் வந்து ஆஃப்ரிக்காவில் போயிட்டு பனி பொழிஞ்சுது அப்படின்ற மாதிரி வந்து எழுத முடியாது. ஸோ அந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனுக்கும் அந்த கான்டெக்ஸ்ட்டுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குங்கிறது நம்ம ஒரு ஒர்க் அனலைஸ் பண்ணுறப்போ தான் நமக்கு தெரியும். இது என்ன டைப் ஆஃப் ஒர்க்குன்னு பார்க்கணும், என்ன ஜான்ராவில் இருக்குது, என்ன தீம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணணும். கல்ச்சுரல் அண்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கா, அந்த பீரியடில் அந்த ஒர்க் எழுதுகிறப்போ இல்லாட்டி அந்த ஒர்க்கில் கொடுத்துருக்க பீரியடில் என்ன நடந்தது, ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்தது, சோஷியலாக என்ன நடந்தது அப்படிங்கிற செக் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கில் கொடுத்துருக்க ஸ்டோரியை நம்ம பார்க்குறப்போ வந்து அதுக்கு ஒரு வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ் நமக்கு கிடைக்கும். அண்ட் ஆத்தரோட பேக்ரவுண்ட், இது நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு செமஸ்டர் வந்து பண்ணிட்டு வரதா. ஆத்தர் யார், ஆத்தரோட டேட் ஆஃப் பர்த், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் படிக்க வேணாம். ஆத்தரோட பேக்ரவுண்ட், அவங்க எந்த மாதிரியான சைல்டுஹுட்டை வந்து கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து லோன்லியாக இருந்திருப்பாங்க, சில பேர் இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருப்பாங்க, சில பேர் அப்யூசஸ்க்கு வந்து உள்ளாயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆத்தர்ஸோட மைண்ட் செட்லாம் வந்து எப்படி அவங்களோட ஒர்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்டிசஸ்லாம் நான் ஏன் இப்போ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துன்னா காரணம் ப்ராஜெக்ட் தான். நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும், அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதோட எஃபிஷியன்சி வந்து கூட்ட முடியும். அண்ட் அடுத்தது இருக்கிறது ஃபேண்டசி லிட்ரேச்சர். ஸோ ஃபேண்டசி லிட்ரேச்சரில் வந்து உங்களுக்கு அதிகமான க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். இது ஒரு விஷயத்த நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை வந்து பிக்சரைஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஹெட்டில். ஓகே, இந்த கேரக்டர் இப்படி தான் நடந்திருக்கும், இந்த ஸ்டோரி வந்து இப்படி தான் நடந்திருக்கும். ஃபேண்டசியோட மெயின் ஒர்க்கே வந்து உங்களை விஷுவலைஸ் பண்ண வைக்கிறது தான். அது ஒரு ஸ்கில்லும் கூட. ஸோ அதை பிக்சரைஸ் பண்ணி பாருங்கள். ஃபேண்டசிக்குள்ளேயே வந்து நிறைய சப்ஜான்ரஸ் இருக்குது, அது என்னென்னங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே மேக்ஸிமம் ஃபிக்ஷன்ஸ் தான் இருக்குது. அதை ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட ஃபேண்டசி லிட்ரேச்சர் சப்ஜெக்டில் வந்து கடைசி யூனிட் 4 and 5 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிக்ஷன்ஸ் தான். ஸோ ஃபிக்ஷனுக்கு நிறைய வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இதில் போனஸ் டிப்பாக நான் என்ன சொல்வேன்னா, மூவிஸ் பாருங்கள். ஃபேண்டசி மூவிஸ், அதாவது நம்ம கொடுத்துருக்க சப்ஜெக்டில் கொடுத்துருக்க நிறைய இதுக்கு மூவிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபேண்டசி லிட்ரேச்சரை அந்த இமேஜினேஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ரொம்ப விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபேண்டசி லிட்ரேச்சருக்கு முடிஞ்சளவுக்கு மூவிஸ் பாருங்கள். அதை பற்றின வீடியோஸ் இருந்ததுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்த பேப்பர் வந்து குளோபல் லிட்ரேச்சர் ஆர் லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜி, ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. குளோபல் லிட்ரேச்சரில் லாங்குவேஜ், அதாவது எந்த லாங்குவேஜில் அதை எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். அந்த ஆத்தர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க, அந்த கண்ட்ரி எந்த அளவுக்கு லிட்ரேச்சரில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு குளோபல் லிட்ரேச்சரில் இருக்க ஒர்க்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள். லிட்ரேச்சர் அண்ட் சைக்காலஜியில் வந்து கேரக்டர்ஸோட மைண்ட் செட்டை தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டரோட சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங், எப்படி வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் நம்ம நிறைய சைக்கோஸ் கூட பார்க்கலாம், அதாவது எந்த வித்தியாசமான கேரக்டர்ஸ் வந்து எப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் இதில் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபைனலாக இருக்கிறது ப்ராஜெக்ட். ஸோ இது இம்பார்ட்டண்ட் பார்ட்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ப்ராஜெக்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு உங்கள் டொமைன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு வந்து அமெரிக்கன், ஆஸ்திரேலியன், கெனடியன் எந்த கல்ச்சர் வந்து உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ நீங்கள் இந்தியன் புக்கு கூட சூஸ் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு எந்த சப் ஜான்ரா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஹாரர், த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஆக்ஷன், ரொமான்ஸ், இந்த மாதிரி எந்த ஜான்ரா கீழே வந்து உங்களோட ஃபேவரட் ஒர்க் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ரெண்டத்தையும் சேர்த்துட்டு சோர்ஸஸ் வந்து செக் பண்ணுங்கள். சோர்ஸஸ் இந்த சென்ஸ் புக்ஸ் என்னென்ன அப்படி அந்த இதுக்கு கீழே எழுதப்பட்ட புக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இதை எதில் பார்க்கலாம் அப்படின்னா, குட் ரீட்ஸ் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. வெப்சைட் இந்த சென்ஸ் அது ஒரு கம்யூனிட்டி மாதிரி. ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய புக் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை அதுலேயே உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா புக்ஸுக்கான ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பர்சனல் ரிவ்யூஸும் படிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ரிவ்யூஸும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறமா அந்த புக்ஸுக்கு இருக்க ரேட்டிங்ஸ் அண்ட் சோர்ஸஸ். இப்போது புக் சோர்ஸஸ், ப்ரைமரி புக் சோர்ஸஸ் வந்து உங்களுக்கு புக்கு கிடைக்கல, இல்லாட்டி புக்கு காஸ்ட்லி, வாங்க முடியல அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு ரீட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் ஆர்கைவ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்டர்நெட் ஆர்கைவில் போய் புக்ஸ் வந்து 1 hour 2 hour வந்து நீங்கள் பாரோ பண்ணி ரீட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்லேயே ரீட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் வந்து ரீட் பண்ணலாம். இல்லாட்டி ப்ராஜெக்ட் குட்டன்பர்க்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் டவுன்லோடே பண்ணி ரீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே ஃப்ரீ சோர்ஸஸ் தான். லாகின் பண்ணால் மட்டும் போதும், அந்த இன்டர்நெட் ஆர்கைவ்க்கு லாகின் பண்ணால் மட்டும் போதும். இது ப்ரைமரி சோர்ஸ்க்கு. அதுக்கப்புறமா இருக்கிறது வந்து செகண்டரி சோர்ஸஸ். ஸோ செகண்டரி சோர்ஸான ஆர்டிகல்ஸ், ஜேர்னல்ஸ் அதெல்லாம் வந்து கூகுள் ஸ்காலரில் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். JSTOR இருக்குது, JSTORனு ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதிலலாம் வந்து செகண்டரி சோர்ஸஸ் கிடைக்கும். அது போக நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் சர்ச் பண்ணாலே வந்து உங்களுக்கு சர்ச் ரிசல்ட்ஸ்லேயே வந்து நிறைய PDFs எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். நிறைய ஜேர்னல்ஸில் இருக்க PDFs வந்து இருக்கும், நீங்கள் அதை பார்க்கலாம். அதுக்கடுத்து தேர்ட், இப்போ நான் இந்த செகண்டரி சோர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன், ப்ரைமரி சோர்ஸை ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ ப்ராஜெக்ட்டுக்கு நேம் பண்ணணும். அண்ட் சில பேருக்கு வந்து எனக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்லாம் வராது, நான் எப்படி 30 பேஜுக்கு கான்டென்ட் எழுத அப்படின்ற மாதிரிலாம் வந்து யோசிப்பீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக நீங்கள் வந்து ChatGPTயை யூஸ் பண்ணலாம். ChatGPTயில் வந்து உங்களுக்கு டைட்டில்ஸ் வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கப்போ உங்களுக்கு இல்லை எனக்கு நான் இன்னும் ப்ராஜெக்ட் புக்கை சூஸ் பண்ணிட்டேன், டைட்டில் சோர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்கன்னா அந்த புக்கில் என்ன டைட்டிலுக்கு கீழே நான் ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலன்னா நீங்கள் ChatGPTயில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டைட்டில்ஸ் கிடைக்கும், நிறைய சஜஸ்ட் பண்ணும். ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு டைட்டில் எடுத்து அதுக்கு கீழே நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். அந்த டைட்டில்ஸை யாரும் இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணலாம். அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு ஒரு டைட்டில் கிடச்சிடும் நீங்கள் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நீங்கள் வந்து கிராமர்லி யூஸ் பண்ணலாம். வேர்டில் தான் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேர்டை டைப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வேர்டோடையே சேர்த்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கிராமர்லி வந்து ஒர்க் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் கிராமர்லி வெப்சைட்டுக்கு போயிட்டு வேர்டில் பேஸ்ட் பண்ணதை, வேர்டில் காப்பி பண்ணியிருக்கிறத வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் கிராமர்லியில் வந்து கரெக்டாக சென்டென்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். கிராமர்லி மாதிரி நிறைய சில கிராமர் கரெக்ஷன் டூல்ஸும் ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாக கூகுளில் போய்ட்டு கிராமர் கரெக்ஷன் டூல்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே சென்டென்ஸ் என்ஹான்ஸ் பண்ணுறது, ப்ராப்பர் ஃபார்மேஷன் எல்லாமே வந்து அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை வந்து இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒர்க் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும்.
ஃபைனலாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, ப்ராஜெக்ட் வந்து டெய்லி பண்ணுங்கள். ஒரு 30 பேஜஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெய்லி நீங்கள் ஒரு 2-3 பேஜஸ்க்கு ஒர்க் பண்ணால் தான் உங்களால் வந்து முடிக்க முடியும். லாஸ்ட் மினிட்ல பண்ணலான்னு வந்து இருந்துடாதீங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணோம். பிளேஜரிசம் இஷ்யூஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செக்கிங் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் படித்து வைவாக்கெலாம் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் டெய்லி பண்ணால் தான் வந்து உங்களால் ப்ராஜெக்டை வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்டாண்டர்டாக வந்து சப்மிட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது சொல்லணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து பண்ணலாம். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.